அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பிரபு, காஞ்சிபுரம் வரலாற்று நகர அரிமா சங்கத்தின் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். என்னுடைய தொழில் வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் செய்கிறேன். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் முத்து ஃபிசியோ கேர் அந்த காஞ்சி சூப்பர் மார்க்கெட் எதிரில் இருக்கிறது. இன்றைய தலைப்பு தனிமனித ஒழுக்கம். பொதுவாக தனிமனித ஒழுக்கம் அப்படின்றத வந்து நம்ம நாடு அப்படின்ற ஒரு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து தனி மனித ஒழுக்கத்தில் வந்து உலகிலேயே வந்து ஜப்பான் தான் வந்து முதன்மையாக இருக்குது. பொதுவாக வந்து மேற்கு நாடுகள் ஒழுக்கத்தில் முன்னணியில் இருந்தாலும் ஜப்பான் வந்து எந்த அளவுக்குன்னா, அதாவது அந்த ஊரில் ஓடுற ட்ரெயின் கூட வந்து இப்போ பொதுவாக நம்ம ஊரில் ட்ரெயின் வந்து ஒரு 10:30க்கு இங்கே வரும் அப்படின்னு தான் போடுவாங்க. அங்கே ஜப்பானில் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து டைமிங் வந்து 10 மணி 30 நிமிடம் 26 நொடி அந்த மாதிரி செகண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு அந்த ட்ரெயின் வரும் கரெக்டாக. அந்த அளவுக்கு வந்து ஒரு 5 நொடி 2 நொடி 1 நொடி கூட வித்தியாசம் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வந்து இப்போ இயல்பாக இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் எல்லாரும் கடைபிடிப்பாங்க. அது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஜப்பான் மாதிரி ஒரு நிறைய பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட ஒரு கலையபுரம் எதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு அற்புதமாக வந்து அந்த தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க. இதை பார்க்கும்போது நம்ம நாடு ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தோணும். பொதுவாக நம்ம நாட்டில் வந்து என்ன அப்படின்னா, நாம் வந்து எந்த அளவுக்கு கடவுள் பக்தி அந்த பக்தி மார்க்கத்தில் வந்து செய்கிறோமோ அதுக்கான முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுக்கறது இல்லை. பொதுவாக வந்து எல்லா மதங்களும் வந்து ஒழுக்கத்தை போதிக்குது, ஒழுக்கத்தை வந்து செய்யுது தான். ஆனால் வந்து நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படிலாம் சாமி கும்பிட்றோம், எப்படிலாம் வந்து அதை செய்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுறமே தவிர, ரோட்டில் போகும்போது எப்படி நம்ம வந்து ஒரு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. இது எல்லாமே வந்து அதாவது தனி மனித ஒழுக்கத்தில் எல்லாமே ஜீரோவாக இருந்துட்டு நீங்கள் வந்து நான் வந்து மாதத்தோற கோயிலுக்கு போவேன், ஒரு நாள் தவறாமல் கோயிலுக்கு போகன்றதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே போல் வந்து தொழிலையும் எடுத்துக்கிட்டால் தொழிலையும் வந்து நாம் எடுத்துக்கிற தொழிலில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சால் தான் வந்து நம்மக்கிட்ட வர கிளையண்ட்ஸுக்கு நாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். அதே மாதிரி தனி மனித ஒழுக்கத்தில் நான் என்னுடைய சிறு வயதில் படித்த ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. மகாத்மா காந்தி அவரோட ஆசிரமத்துக்கு வந்து ஒரு அம்மா வராங்க. அவங்களோட பையனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. பையனை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய பையன் வந்து நிறைய இனிப்பு சாப்பிட்றான், அதனால் நீங்கள் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எதுவும் சொல்லலை. சரி நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து மறுபடியும் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ வந்து சொல்கிறாரு, தம்பி இனிப்பு நிறைய சாப்பிடக்கூடாது, அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, இதை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே, அதை ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் பதில் சொல்கிறாரு, என்னன்னா நான் வந்து நானே நிறைய இனிப்பு சாப்பிடுவேன், அதுவே எனக்கு ஒரு பழக்கம். அப்படி நான் வந்து ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சுட்டு அதை வந்து நான் அடுத்தவங்களுக்கு வந்து நீ சரியாக இருக்கணும்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் இந்த 10 நாளில் நான் வந்து அந்த பழக்கத்தை வந்து கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திட்டு இப்போ நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன், இப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு. இது வந்து உண்மையான ஒன்று. அதாவது எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், ஆனால் வந்து அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது அது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி.